ஜெபம் செய்வோம். யாரும் எழுந்து நிற்போம். காலைகள் தோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. இந்த நாளின் புதிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரும்படி தேவ சமூகத்தில் நாம் தாகத்தோடு கேட்போம். ஆண்டவரை, இந்த நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை, இந்த நாளின் மன்னாவை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. புது கிருபையால் அலங்கரிக்கிற தேவன், பலப்படுத்துகிற கிருபை, நீதிமானாய் மாற்றுகிற அந்த உன்னத கிருபையினால் தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த நாளுக்குரிய பலன், இந்த நாளுக்கு வேண்டிய ஆண்டவரை பாதுகாவல், இந்த நாளுக்கு வேண்டிய தேவனுடைய அளவில்லாத கிருபை, அதிகமான கிருபை எங்கள் எல்லாரும் மேலும் ஊற்றப்படும்படி இந்த சன்னிதானத்தை தாகத்தோடு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மீதும் ஒரு கிருபை ஆவியால் நிரப்புவீராக. வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர், சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். எங்களை வழிநடத்துகிற தேவ கிருபை ஒவ்வொரு மீதும் நிரப்பட்டும். இந்த நாளுக்கு வேண்டிய ஆகாரம், இந்த நாளுக்குரிய கிருபை, புதிய கிருபைகளை, ஆண்டவர் அற்புதமான உமது கிருபைகளை, அளவற்ற உமது கிருபைகளை இந்த நாளில் எங்களுக்கு அதிகமாய் தந்தருளுவீராக. அது பெரிய கிருபை, நீர் எங்களுக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. தேவனுடைய ஈவின் கிருபையை எல்லாருக்கும் தந்தருளுங்க. இந்த நாளுக்குரிய பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆண்டவரே காலையிலே சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர், எங்களுக்குரிய ஆகாரத்தை, எங்களுக்குரிய மன்னாவை பெற்றுக் கொள்ளும்படி சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். தேவரீர் ஒரு ஆகாரத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவீராக. ஒரு கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவீராக. பிரசன்னம், இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், பெருகட்டும், பெருகச் செய்கிறதா இருக்கட்டும். கிருபையில நாங்கள் உடனே எங்களுக்கு உதவி செய்திருந்தோங்க. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா, கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா. உம் கிருபை தான் வேண்டும் சொல்லாத ராஜாவே, உம் கிருபை தான் வேண்டும் சொல்லாத ராஜாவே, உம் கிருபை அல்லாமல் எங்களாலாகாது. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, யுவராதனையில் கிருபை வேண்டும் நாதா. இந்த நாளில் புது கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, புது கிருபையால் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபத்திற்கு ஆயத்தமாக நாம் பாடல் தாளிலே 8வது பாடலை பாடுவோம். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது. பாடல் தாளிலே 8வது பாடல். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே, கிருபையே, கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே, கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பலனின் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், இந்த நன்பினால் உன்னை நிறுத்த, எந்த நன்பினால் உன்னை நிறுத்த. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே, கிருபையே. சோதனையாலே சொல்லிடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சொல்லிடும் போது சொந்தம் என நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில்
சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டே ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டே ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் நல்லோனா ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் நல்லோனா என்றும் உன்னை என் சொந்தமாக்கினே என்றும் உன்னை என் சொந்தமாக்கினே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே ஜெயமான பாதை சென்றிட செய்து செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெயமான பாதை சென்றிட செய்து செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெய ஜெய கீதங்கள் தொனித்திட செய்தேனே ஜெய ஜெய கீதங்கள் தொனித்திட செய்தேனே சேவை செய்ய உன் கிருபை தந்தேனே சேவை செய்ய உன் கிருபை தந்தேனே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே என்றென்றுமாக என் கிருபை காத்த மண்ணை பிரித்து என்றென்றுமாக என் கிருபை காத்த உன்னை மண்ணில் பிரித்து என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான் என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே 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 உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. ஆமீன் கர்த்தாவே, உமது கிருபை இம்மட்டுமா எங்களை காத்து வழி நடந்திருக்கிறது. தேவ பிரசன்னம் தான், தேவ கிருபை தான் எங்களோடு கூட இருந்திருக்கிறது. நீர் இல்லை என்றால் நீங்கள் ஒன்றும் செய்திருக்க முடியாது. இன்றும் நாங்கள் ஜீவனோடு இருப்பது தேவ கிருபையால் அன்றி வேறு ஒன்றும் இல்லை. உமது கிருபையே எங்களை வாழ வைத்திருக்கிறது. நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவரீருடைய புதிய கிருபைகள், அந்த காலைதோறும் அளிக்கப்படுகிற தேவ புது கிருபைகள், அதுவே எங்களை வாழ வைத்திருக்கிறது. அதுவே எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறது. அது ஜீவனை காட்டிலும் மேலானது. எங்களை மகிழ்விக்கிற கிருபை, எங்களை நீதிமானாய் மாற்றுகிற கிருபை, பிதாவின் சந்நிதியில சேரும் சாக்கியத்தை கொடுத்த கிருபை, அந்தவரே உடைய சமூகத்தில் வந்து காணப்படும் கிருபைகளை தந்திருக்கிறது. தேவ சன்னிதானத்திலே அந்தவரே பிரகாரங்களில் வந்து நிற்கும் கிருபையை தந்திருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, எல்லாம் உமது கிருபை, எல்லாம் உடைய கிருபை, தயவுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தம், தேவனுடைய சித்தம் நிலை பெறும்படி உமது பிரசனம் எங்கள் வாழ்க்கையில் முழுவதும் நடத்தும்படி எங்கள் எல்லா நாளும் வழி நடத்திருக்கிறேன். அது எல்லாம் உமது கிருபை. எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, நாங்கள் பரிசுத்தமாய் இல்லாதவர்கள், விட்டு தூரம் சென்றவர்கள், ஆனாலும் உடைய வார்த்தை எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி இருக்கிறது. தேவ கரம் எங்களோடு கூட இருந்திருக்கிறது. அது கிருபையால் என்று வேறு ஒன்றும் இல்லை. கிருபையே எங்களை மட்டுமாய் நடத்தி இருக்கிறது. நன்றி தகப்பனே. உலகத்திலிருந்து எங்களை தெரிந்து கொண்டவர், உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்தவர், உன் கிருபை தாங்கும்படி எங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன். ஏதோ கர்த்தர் எங்களை தனியாய் அழைத்து விட்டார் என்பது அல்ல, எங்களை பிரித்தெடுத்தவர் நமது கிருபையால் எங்களை நடத்தி இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமது கிருபைக்காக நன்றி. எங்களை தனியாய் பிரித்தெடுப்பது உமது பேர் அன்பினால் எங்களை நிரப்புவதற்காக, கிருபை நாமே எங்கள் மீது ஊற்றுவதற்காக தேவனே நன்றி. தொடர்ந்து உமது வார்த்தைக்கு நாங்கள் அன்றை தியானிக்க இருக்கிறோம். கிருபை பொருந்தின வார்த்தைகள் என் மத்தியில் வெளிப்படுவதாக. தேவனுடைய பிரசன்னம் அன்றைய வார்த்தைகளை தியானிக்கிற போதே எங்களுக்குள் அனல் கொள்ளட்டும். கர்த்தர் நிரப்பி எங்களை அனுப்புங்க. வெறுமையா இல்ல, கிருபையின் பாத்திரமாய், நிரம்பி விடுகிற பாத்திரமாய் திரும்பி சொல்லி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேசமுக்காரர்கள்
ஒவ்வொரு நாளும் தமது புது கிருபையால் வழி நடத்துகிற கிருபை பொருந்தின தேவனுடைய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மை தமது கிருபையால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவாராக. ஒவ்வொரு நாளும் காலையிலே நமக்கு பணிகள் இருந்தாலும் கூட, சோர்வுகள் இருந்தாலும் கூட, என்ன காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கும் இந்த நல்ல பங்கை தெரிந்தெடுத்து அவருடைய சன்னிதானத்தில் வந்து காத்திருக்கும் கிருபைகளை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். இந்த மெய்யான கிருபையை எல்லாருக்கும் நிறைவாய் தருவாராக. சங்கீதம் 5வது சங்கீதம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். நானோ உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பய பக்தியுடன் பணிந்து கொள்வேன். மிகுந்த கிருபையினால் ஆலயத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். அவர் மிகுந்த கிருபை நம்மை வாழ வைத்து இந்த நாளின் காலையிலே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சன்னிதானத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. எத்தனையோ பேருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அவர் இழந்து போனாலும் கூட அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்தபடியால் தமது மிகுந்த கிருபையினால் அவர் ஆலயத்திற்குள் பிரவேசித்து, தாவீது சொன்னது போல, ஆலயத்தின் நடுவே அவருடைய கிருபையை சிந்திக்கும் பாக்கியத்தை எல்லாருக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மிகுந்த கிருபையினால் ஆலயத்திற்குள் பிரவேசித்து வந்து நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய கிருபையால் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 3:5. பவுல் யார்? 2 கொரிந்தியர் 3:5. ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியாளர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆலயத்திற்குள்ளே வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிற நமக்கு என்ன தகுதி என்றால் அது தேவ கிருபைதான் நம்மை தகுதியாயிருக்கிறது. அவர் தான் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவோ நாட்கள் நமக்கு விரோதமான அநேக வியாதிகள், கொள்ளை நோய்கள், பலவீனங்கள் சூழ்ந்து கொண்டாலும் அதில் எல்லாவற்றையும் வந்து தேவன் நம்மை காப்பாற்றி இந்த நாளில் அவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கும் கிருபைகளை தந்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. இந்த தகுதி தேவனால் உண்டானது. தேவன் தான் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து அவருடைய சந்நிதியில் காத்திருக்கும் கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தது, நாம் ரட்சிக்கப்பட்டது ஒவ்வொன்றும் அவருடைய கிருபை, நம்முடைய தகுதி அல்ல. அதான் பார்க்கிறோம், தேவனுடைய கிருபையால், அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தகுதி அல்ல, கிருபையால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் தேவனுடைய ஈவு. சங்கீதம் 59 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். ஆலயத்திற்குள் பிரவேசித்து அவருடைய சன்னிதானத்திலே அவருடைய தகுதிப்படுத்துகிற தேவனால் வந்து காத்திருக்கிற நம் தேவன், நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற நம்மை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. வார்த்தை தான், என் தேவன் தம்முடைய கிருபையால் என்னை சந்திப்பார். ஆலயத்தில் வந்து காத்திருக்கிற அவரை தகுதிப்படுத்துகிற கிருபையால், மிகுந்த கிருபையால், அளவற்ற கிருபையால் தேவன் என்னை சந்திப்பார். அவர் கிருபையின் தேவன். இந்த நாட்களில் வந்து நிற்கிற அப்படி பிரகாரத்தில் காத்திருக்கிற எல்லாரையும் அவர் கிருபையால் சந்திப்பார். விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. கிருபையால் சந்திப்பார். அந்த கிருபையால் நிரப்புவார். சந்திக்கிற தேவன் கிருபையால் நம்மை நிரப்புவார். கிருபை பெற்றுவிட்டால் நாம் கிருபை பொருந்தினவர்களாய் உலகத்திற்குள் போகிற போது எல்லா காரியமும் ஆசீர்வாதம், வருகிற எல்லா காரியத்திலையும் மேற்கொள்ளும் பலன் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். மனுஷர் கண்களில் தயவு, பார்க்கிற எல்லாருடைய கண்களில் தயவு, செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஆசீர்வாதம், இதை நிறைவாய் தருவார். கர்த்தர் சந்தித்தால் நடைபெறுவது என்ன? யோவான் 1:16. அறிந்த ஒரு வார்த்தை, யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால், சந்திக்கிற தேவனுடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுவோம். பாருங்கள், தேவன் நம்மை சந்தித்தார். பிரசனத்தில் வந்து நிற்கிற நம்ம எல்லாரையும் கர்த்தர் சந்திப்பார். சந்திக்கிற வேளையில் அவருடைய பரிபூரணம், அவர் கிருபையாலும் சத்தியத்தாலும் பரிபூரணமாய் நிறைந்தவர். இந்த தேவன் பரிபூர்ணமானவர், நம் எல்லாரையும் நிரப்புவார். எப்படி? கிருபையின் மேல கிருபை. ஒரு கிருபை பெற்றது போதும், நேற்றைய தினத்திற்கு பெற்ற கிருபை போதும் என்பது அல்ல, சகல கிருபையும் அவர் தருவார். சகல கிருபை, தாவீது தான் சொல்கிறார், சகல கிருபை.
அது நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவர் நிரப்புவார். தேவன் சந்திக்கும் காலமாய் தேவன் நமக்கு இந்த நேரங்களை அவர் மாற்றுவார். இந்த கிருபையை தேவன் நமக்கு அளிக்கிற கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் அதை மேன்மைப்படுத்த வேண்டும். இப்படி தாவீது அதை மேன்மை பாராட்டுகிறார். கிருபைதான் மேலானது என்று சொல்லுகிறார். நீர் பாராட்டின கிருபை பெரியது என்கிறார். அந்த கிருபையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த போல நாமும் கிருபையை குறித்து ஒவ்வொரு நாளும் உயர்த்த வேண்டும். 89ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 89 1வது வசனம். முதல் பகுதியிலே சொல்லுகிறார், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். இந்த கிருபையை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் பாட வேண்டும். நம்மை பலப்படுத்தி இருக்கிற, நம்மை உருவாக்கி இருக்கிற, நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற இந்த கிருபையை குறித்து ஒவ்வொரு நாளும் பாட வேண்டும். கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பாடல் தாள் முழுவதும் கிருபையின் பாடல்களால் நிறைந்தது. இந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பாடல்கள், தெரிந்த பாடல்களை, அந்த கிருபை புரிந்தின பாடல்களை, தேவன் நமக்கு அளித்த கிருபையை நினைத்து ஒவ்வொரு நாளும் பாட வேண்டும். அது என்றென்றைக்கும் பாடுவேன் என்று அது வேதவசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் பாடுவேன், அதை என்னை வழி நடத்துகிற கிருபை. இன்னொரு வார்த்தை 52ஆம் சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமாய் இருக்கிறோம். தேவன் நம்மை சந்திக்கிற ஒரு ஒலிவ மரமாய் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது கிருபையை பாட வேண்டும். அடுத்த காரியம் கிருபையை நம்பி இருக்க வேண்டும். 48ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 48:9. கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். அந்த கிருபை உன்னதமான கிருபை. ஆலயத்தின் நடுவில் வந்து அவர் கிருபையை பாட வேண்டும், கிருபையை நம்பி இருக்க வேண்டும், கிருபையை சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். மேலான கிருபை, அதிகமான கிருபை, அன்றன்றைக்கு தருகிற தேவ கிருபை, புதிய பலன், அதை குறித்து சிந்திக்க வேண்டும். 59ஆம் சங்கீதம் 16வது வசனம். 59:16. பாருங்கள், அது முதலாவது பாடி, அந்த பாடி அதோடு நின்று விடவில்லை. காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். பாடி புகழ வேண்டும். ஆண்டவர் மிகுந்த கிருபையால் நம்மை நிரப்பத்தக்கதாக அந்த கிருபையை குறித்து பாட வேண்டும், கிருபை நம்பி இருக்க வேண்டும், ஆலயத்திலே கிருபையை குறித்து சிந்திக்க வேண்டும், ஆலயத்திலே கிருபையை குறித்து புகழ வேண்டும். உன்னதமான கிருபையை உயர்த்த நாம் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். சங்கீதத்தின் புத்தகம் 63வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது. இதுதான் நம்ம சிந்திக்கும்படி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஜீவனை பார்க்கிலும் மேலான, இந்த ஜீவனை பார்க்கிலும் உயர்ந்த கிருபையை தான் நாங்கள் சிந்திக்கிறோம். ஏன் ஜீவனை பார்க்கிலும் மேலானது? பிரசங்கி 6வது அதிகாரம் 2வது வசனம். பிரசங்கி 6:2. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகள் அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. எங்கே வேதவசனம் முன்பகுதி சொல்லுகிறது, தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். கேட்கிற எல்லாம், ஆசைப்படுகிற இச்சிக்கிறது எல்லாம் அவனுக்கு குறையாமல் கிடைக்கும். எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் மனுஷன் ஓடுகிறானோ எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். பதவிகள், கனம், உயர்வுகள், அவனுடைய உலகத்தின் ஆசைகள், செல்வங்கள், படிப்பு, ஞானம் எல்லாவற்றையும் அவன் தேடிக்கொள்ளலாம், எல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம். இது ஜீவன் இருக்கிற வரைக்கும் என்னென்ன உலகத்தில் ஒரு மனுஷன் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் அந்த பின்பகுதி மத்தியில் சொல்கிறது, ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், தேவன் தான் அவனுக்கு கொடுக்க வேண்டும். இது 3ஆம் அதிகாரம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷர் யாவரும் புசித்து குடித்து பாருங்கள், தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம்.
அது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியும். எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டாலும் இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்வேன் என்று எல்லாவற்றையும் ஆதரித்துக் கொண்டாலும் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அனுபவிக்கும் அனுக்கிரகத்தை, அனுபவிக்கும் கிருபையை தேவன் தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் இந்த கிருபை வந்து நிற்கிறோம். ஜீவனை பார்க்கல இந்த கிருபை நல்லது. ஏனென்றால் இந்த ஜீவன் இல்லை என்றாலும், ஜீவன் எப்படி இது நம்பிக்கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்காது. அதான் பாரு, எல்லாவற்றையும் இச்சித்தது எல்லாம் அவருக்கு குறையாமல் கிடைக்கும். ஆனால் கிருபை இருந்தால்தான் அந்த சேர்த்தது எல்லாம் அனுபவிக்க முடியும். கிருபை இருந்தால்தான் ஒன்றுமில்லாமல் கூட சந்தோஷமா இருக்க முடியும். கிருபை இருந்தால்தான் எது நமக்கு கிடைக்காவில்லாட்டாலும் தேவன் என்னோடு இருக்கிறார். நேற்று தியானித்தபடி தேவன் நம்மோடு கூட இருக்கிறது தான் கிருபை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அது போதும். நீர் என்னோடு கூட இருந்தால் அது போதும். தூதனை அனுப்புவேன், இல்ல ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தால் அது போதும். நீர் இருந்தால் எங்களுக்கு எல்லாம் ஆகும். நீர் இருந்தால் எங்களுக்கு போதும். அதுதான் கிருபை. அனுபவிக்கிற கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், அப்போ யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் யோனா 2:7 முதல் வார்த்தைகளை வாசிக்கலாம். என் ஆத்மா என்னில் தொய்ந்து போவதில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை புறக்கணிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பாருங்கள், ஆத்மா தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்த விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஆலயத்துல தான் கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கான பதில். கர்த்தர் அங்குதான் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். எங்கிருந்து மீன் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் செய்கிறார். அந்த விண்ணப்பத்தை பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது என்கிறார். அதற்கு பின்புதான் சொல்கிற பொய்யான மாயை பற்றிக் கொடுக்கிறவன் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அடுத்த வருஷம் சொல்கிற, நானும் துதியின் சத்தத்தோடையே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. வழி நடத்துகிற அனுக்கிரகம் அது கர்த்தருடையது. என்னை வழி நடத்துகிற, உயர்த்துகிற, காத்து பராமரிக்கிற எல்லாம் காரியங்களும் அது கிருபை கர்த்தருடையது. சொன்ன உடனே பாருங்கள், 10ஆம் வசனத்துல மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கரையிலே கக்கி விட்டது. இதுதான் கிருபை. அந்த கிருபையை அதிகமாய் தேடுகிறவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலன், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம். ஆபத்துக்கு தப்பி சுகமாயிருக்கும்படி நம்ம வழி நடத்தப்படும்படி ஒவ்வொரு காரியங்களும் கண்ணிகளில் அகப்படாமல் காத்துக்கொள்வது தேவ கிருபை. இந்த கிருபை எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்? அதிகாலையில சந்நிதி வந்திருக்கிற சூரியன் ஏறின பிறகு போய் வனாந்திரத்துல மன்னாவை எங்கே, தூதர்களின் ஆகாரத்தை எங்கே, அது உருகிப்போம். அதுல பின் அதை சேர்க்க முடியாது. காலையிலே உடைய கிருபை. அதான் காலையிலே வந்து தேவ சன்னிதான கிருபையை தியானிக்கணும். மாலையிலே தியானிப்பது நல்லதல்ல. இந்த கிருபையை காலையிடம் தாவீது சொல்கிறார், காலையிலே கிருபையை தியானிப்பது நலமாயிருக்கும். ஏன் அது கிடைக்கிறது காலையில தான். அதுக்கு சூரியன் உரையதுக்கு பிறகு அது காணாமல் போகும், அது உருகி. அதன் பின் கிருபையை தேட முடியாது. கிருபை எப்பவும் கிடைக்கிறதோ கிடைக்கும் காலத்தில் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 36வது சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சங்கீதம் 36. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டுகிறோம். அருமையான கிருபை காலையிலே கிடைக்கிற ஜீவனை பார்க்கிலும் மேலானது. நம்மை ஒவ்வொரு நாளும் வாழ வைக்கிற கிருபையை தான் நாம் தேடுகிறோம். இரண்டாவது காரியம் இங்கே பார்க்கிறோம், அது மேலானது, அருமையானது. அழகாய் சொல்லியிருக்கிற எவ்வளவு அருமையானது. தாவீது உணர்ந்து சொல்கிற காரியம், தேவனே உமது கிருபை எவ்வளவு அருமையானது. அந்த கிருபையினாலே ஒரு மனுஷன் என்ன கிடைக்கிறது? அவனுக்கு 7ஆம் வசனத்தின் பின்பகுதி, மனுஷன் செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார். செட்டையின் மறைவு கிடைக்கிறது. அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், அவர் செட்டைகளின் கீழே பரிபூரணம், பாதுகாவல், விடுதலை. அங்குதான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அது செட்டையின் நிழலுக்குள் நாம் கொண்டு வரப்படுவோம். எப்போ? இந்த கிருபையை பெற்றுக் கொள்கிற போது. இந்த கிருபை எப்படிப்பட்டது? நம்ம செட்டைகளின் மறைவிலே கொண்டு வருகிற கிருபை, உன்னதமான கிருபை. அதிலிருந்து நமக்கு பின் சொல்கிறார், அந்த ஆலயத்தில் சம்பூர்ணத்தினால் திருப்தி. செட்டையின் மறைவிலே வந்த பிறகு அவர் வார்த்தை சொல்கிறது, ஆலயத்தின்
இந்த சபைதான் தேவ செட்டையின் நிழல். சபைக்குள் வந்திருக்கிற எல்லாரும் செட்டையின் நிழலுக்குள் வந்து அடைகிறவர்கள். இந்த காலையிலே செட்டையின் மறையில வந்து கிருபைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திப்பார். பாருங்கள், ஆலயத்தின் சம்பூர்ணத்தில் திருப்தி அடைவார்கள். பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அவருடைய வாஞ்சை கிருபையின் மேல் இருக்கிற தாகத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் திருப்தியாக்குவார். அது சிறிய நதி அல்ல, அது பேரின்ப நதி. அடுத்த வருஷம் ஜீவ ஊற்று இருக்கிறது. அதுல அது வற்றி போகக்கூடிய செட்டைகள் அல்ல. இந்த சபையில இந்த கிருபை மிகுந்த ஸ்தலமாக ஆண்டவர் வைக்கிறார். வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்போம். கடைசி சொல்கிறார், உம்மை அறிந்தவர்கள் மேலும் அது கிருபையும் செம்மையான இறுதியர்களும் அது நீதியையும் பாராட்டியர்களும். அறிந்தவர்கள் மேல் கிருபையை பாராட்டியர்களும். அதான் 117:2 சொல்கிறார், பாராட்டின கிருபை அது பெரியது. இந்த பெரிய கிருபையை குறித்து அழகாய் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த ஜீவ ஊற்று தருகிற, நம்மை உயிர் வைக்கிற, நம்மை சம்பூர்ணமாக்குகிற இந்த செட்டையின் நிழல், இதுதான் தேவ கிருபை. இந்த செட்டைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். 7வது சொல்லப்படி கிருபை எவ்வளவு அருமையானது. கிருபை தான் செட்டையின் மறைவிற்குள்ள ஒரு மனுஷனை அங்கு கொண்டு வருகிறது. நிழல் என்பது பாதுகாவல், நிழல் என்பது ஒரு அடைக்கலத்தை நமக்கு காட்டுகிறது. மத்தேயு 23வது அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறேனே. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அழகாய் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் எத்தனையோ தரம் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன். அவர் அதான் சேர்க்கிற விரும்புகிற தேவன். கிருபையால் நம்ம செட்டையின் மறைவுக்குள்ளே கொண்டு வருகிற தேவன். நாம் மாத்திரம் வந்தால் போதாது, குடும்பம் முழுவதற்கும் இந்த அடைக்கலம், குடும்பம் முழுவதற்கும் இந்த செட்டைகளின் நிழல் எல்லாருக்கும் வேண்டும். அது அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். எத்தனையோ தரம் சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தாலும் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இந்த அடைக்கலம், இந்த பலன் தருகிற இந்த உன்னதமான கிருபை, செட்டையின் மறைவு, இது நமக்கு கிருபை, அடைக்கலம், பாதுகாவல், ஜீவன். இங்குதான் நமக்கு சமாதானம், இங்குதான் நமக்கு எல்லாமும் கிடைக்கிற ஸ்தலம், இங்குதான் பேரின்ப நதி இருக்கிற இடம், இங்குதான் ஜீவ ஊற்று இருக்கிற இடம். இந்த கிருபையை தான் நாம் அதிகமாய் தேடுகிறோம். கிருபை செட்டைகள், கர்த்தருடைய கிருபைகள் ஒன்று செட்டை, ஒன்று கிருபை, ஒன்று சத்தியம். கிருபையும் சத்தியத்தின் என்கிற செட்டைகளின் மறைவிலே எல்லாரையும் வைக்கிற தேவன். சங்கீதம் 91, எல்லாரும் அறிந்த வேத பகுதி. முதல் 6 வசனத்தை மாத்திரம் வேகமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 91. சர்வ வல்லவருடைய நிழல், அது அடைக்கலம், அது நமக்கு கோட்டை, நம்பி இருக்கிற ஸ்தலம். Jesus says, unless you change and become like little children, you will never enter the kingdom of heaven. Matthew 18:3. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளைக்கு தப்புவிக்கிற ஸ்தலம் அவருடைய செட்டை. மூடுவார், அடைக்கலம், கேடகம், இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். இவைகள் எவைகளுக்கும் நாம் பயப்படும். இவைகளுக்கு நாம் எத்தெல்லாம் பயப்பட வேண்டுவதில்லை. ஏன்? முதல் வசனம், இந்த உன்னதமானவருடைய மறைவு, அது சர்வ வல்லவருடைய நிழல். இந்த நிழலுக்குள் வந்துவிட்டால் அது கிருபை. அதுக்கு பின்னர் 6 வசனத்துல எதற்கும் பயப்பட வேண்டுவதில்லை, எதுவும் எனக்கு பயப்பட வேண்டுவதே இல்லை. கர்த்தர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் கேடகம், என் பரிசு, எல்லாம் அவர்.
அடைக்கலமாய் துருகமாய் இருக்கிறார். அங்கே பாதுகாவல், அங்கே ஜீவ ஊற்று இருக்கிறது, அங்கே ஆசீர்வாதத்தின் இருப்பிடமாய் இருக்கிறது. செட்டையின் மறைவுக்குள் என்னை வைத்து விடுவார், கிருபையின் ஸ்தலத்திற்குள் நான் ஓடி விடுவேன். செட்டையின் மறைவுக்குள் என்னை காத்துக் கொள்வார், கிருபையின் சத்தியம் என்னை மூடிக்கொள்ளும். கடைசியில் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பார். நிழலுக்குள் வந்த எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. கடைசியில் முடிவில் ஒரு வெற்றியை தேவன் தருவார், நித்திய ஜீவனை தருவார். ஒன்று இங்கே நிற்கிற நிழலுக்குள் வந்து நிற்கிற எல்லாரையும் திருப்தியாக்கி அனுப்புகிற தேவன். அதான் மோசே காலையிலே ஆண்டவரே கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று கேட்கிறார். ஆண்டவரே இந்த நாட்கள் தாரும் என்பது அல்ல, திருப்தியாக்கும். அதான் வார்த்தை சொல்கிறது 91:14 அவனை திருப்தியாக்குவேன், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 57ஆம் சங்கீதம் 1வது வசனம், சங்கீதம் 57:1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உங்கள் செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். வார்த்தை தெளிவாக இருக்கிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். செட்டைகளின் மறைவில் விக்கினங்கள் கடந்து போக மட்டும், ஆபத்துகள் கடந்து போக மட்டும், சத்துருவின் பிரயத்னங்கள் கடந்து போக மட்டும், எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பலவீனத்தின் காரியங்கள், எங்கள் உபத்திரவத்தின் காரியங்கள், எங்கள் வேலை ஸ்தலத்தில் வருகிற போராட்டங்கள், இந்த விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டையின் மறைவு, செட்டையின் நிழலுக்குள் வந்து அடைவோம். அங்குதான் பாதுகாவல், அங்குதான் கர்த்தர் தருகிற ஜீவன், அங்குதான் கர்த்தர் தருகிற ஆரோக்கியம் இருக்கிறது. 63வது சங்கீதம் 7வது வசனம், நீர் என்னை எனக்கு துணையாக இருந்ததினால் களிகூறுவேன். செட்டைகள் நிழலிலே நமக்கு களிகூறுதல் உண்டு. அங்கு அழுகை இல்லை, அங்கு புலம்பல் இல்லை, அங்கு கண்ணீரின் பாதைகள் இல்லை. அங்கு நமக்கு ஆசீர்வாதமும் களிகூறுதலும் இருக்கிறது. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் செட்டையின் நிழலுக்குள் வந்து களிகூறும் பாக்கியம். எல்லாருக்கும் தேவன் இந்த ஆசீர்வாதங்களை கிருபைகளை தருகிறார். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மல்கியா 4:2. ஆனாலும் என்னுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியும் சூரியன் இருக்கும், அதில் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். வேதவார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, செட்டைகள் மறைவிலே வருகிற எல்லாருக்கும் ஆரோக்கியம் இருக்கும். நீதியின் சூரியன் அவர்கள் மேல உதிக்கும், அவர்கள் கன்றுகளைப் போல வளருவார்கள். கொழுத்த கன்றுகளை போல, அது ஆசீர்வாதமான செழிப்புள்ள வியாதியற்ற வாழ்க்கையை சொல்கிறது. கொழுத்த கன்றுகளை போல வளரும்படி இந்த செட்டையின் மறைவு நமக்கு உதவி செய்கிறது. இந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம், இந்த செட்டைகளின் கீழ் சமாதானம், கலிகூறுதல் உண்டு, அமைதி உண்டு, நீடிய சுக வாழ்வு உண்டு. உபாகமம் 32வது அதிகாரம் 11-12 வசனங்கள். உபாகமம் 32வது அதிகாரம் 11-12 வசனம். கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். எப்படி வழி நடத்தினார்? 11ஆம் வசனத்துல சொல்லுகிறது, சிறைகளின் மேல வைத்தார், செட்டைகளின் மேல வைத்துக் கொண்டார். காக்க வேண்டிய நேரத்தில் செட்டைகளின் கீழ் காத்து கொண்டார். உயர தூக்கி கொண்டு போகும்போது, பாதுகாப்பின் உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகும்போது செட்டைகளின் மேல சுமந்து சென்றார். அடைக்கலம் கொடுக்கிற போது செட்டைகளின் மறைவில் வைத்து அடைக்கலம் கொடுத்தார். இந்த செட்டை நமக்கு கிருபையான இடம், கிருபையான ஒரு ஸ்தலம். சங்கீதம் 103:11வது வசனம், சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாய் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது. அதான் சொல்லுகிற அந்த கிருபை அருமையானது, எவ்வளவு அருமையானது, பெரிய கிருபை, அளவற்ற கிருபை. 86வது சங்கீதம் 13ஆம் வசனம், 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்தில் தப்பு வைக்கிற அவருடைய செட்டையின் மறைவு, அதான் கிருபையின் ஸ்தலம். பாராட்டின கிருபை அது பெரியது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறது, அவ்வளவு உயரமாய், அவ்வளவு பெரியதாய் அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனம், 2 பேதுரு 3:18. கிருபையிலே வளர வேண்டும் என்று அப்போஸ்தலர் எழுதுகிறார். கிருபையிலே வளர வேண்டுமா?
ஒவ்வொரு நாளும் அவர் கிருபைக்குள் வளர்ந்தால்தான் ஒவ்வொரு ஆபத்துகளிலும் தப்ப முடியும். தீயையும் தண்ணீரையும் கடக்குகிற போது ஆண்டவருடைய கிருபை வளர்ந்தால்தான் நம்ம நிலை காக்கப்பட முடியும். அந்த கிருபையின் ஆவி நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார், அதுல வளருக வேண்டும். அப்போஸ்தலர் முடிக்கிற கடிதத்தை இயேசு கிறிஸ்துவின் கிருபை அதில் வளருங்கள், வளர்ந்து பெருக வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிருபை. இந்த நாள் கிருபை பெற்றுவிட்டேன் போதும் என்பது அல்ல, இன்னும் கிருபை நமக்கு வேண்டும். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். சாமுவேலை குறித்து 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தன்னுடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றாயும் தலையிலே விழுந்து சாமுவேல் வளர்ந்தான். இது 2வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவர் கர்த்தர் தரித்த 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். 3ஆம் அதிகாரம் 19 சாமுவேல் வளர்ந்தான். எப்படி வளர்ந்தான் என்று 2:21 சொல்கிறது. அவன் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். அதான் செட்டையின் மறைவு. இங்குதான் கிருபையின் ஸ்தலம், இங்குதான் நம்ம வாழ வைக்கிற ஸ்தலம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளும் இதே போல சாமுவேல் வளர்ந்தது போல இந்த தேவ சந்நிதியிலே வளர்க்க, அந்த கிருபைக்குள் வளர்க்க ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். தான் முதல் அங்கே பேர் சொல்ல வரைக்கும் தீர்க்கதரிசியாக இருந்த இந்த தேவ மனுஷர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது கர்த்தருடைய சந்நிதியில் வளர்கிறவர்களுக்கு தேவன் தருகிற உன்னத ஆசீர்வாதம். தீர்க்கதரிசியாக கர்த்தருக்கு பயன்படுகிற உன்னத பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். லூக்கா 2:52 வாசிக்கலாம். அறிந்தோர் வேத பகுதி. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். தேவ கிருபை வந்துவிட்டால், தேவ கிருபையை நாம் வளர்ந்து விட்டால் அதுக்கு பின் எல்லாம் தானாய் கர்த்தர் கொடுப்பார். அந்த அடைக்கலத்திற்குள் வருகிற எல்லாருக்கும் எல்லா காரியங்களும் நமக்கு போதுமானபடி இருக்கும். 2 சாமுவேல் 5:10. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோட கூட இருந்தார். பாருங்கள், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேத பகுதி சொல்கிறது. தாவீது கூட இருந்தவர். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தது தேவன். எப்படி? தேவ சன்னதியில காத்திருந்தபடியால் நாளுக்கு நாள் விருத்தி, அந்த கிருபை நாளுக்கு நாள் விருத்தி கொடுத்தது. கடைசி ஒரு வார்த்தை ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 26:13. அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. மகா பெரியவனானான், வர வர விருத்தி அடைந்தான். ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தான். தேவ கிருபையில தேவ சன்னிதானத்துல காத்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த உன்னத ஆசீர்வாதங்களை தருகிறார். பேதுருடைய வாழ்க்கையில பாருங்கள், முதலாவது பயந்து கொண்டிருந்த பேதுரு, பேசுவதற்கு எல்லாம் பயந்து கொண்டிருந்தவர், மறுதளித்த ஒரு பேதுருவா இருந்தான். அதுக்கு பின் நடந்த காரியம் என்ன? அந்த பலனை தேவ சன்னதியில கிருபை பெற்று வளர்ந்த பிறகு என்ன நடந்தது? எருசலேம் வீதியில காத்திருக்கிறார்கள். பேதுரு வருவார், நிழலிலே கொண்டு போடலாம் என்று காத்திருக்கிறார்கள். இதுதான் தேவ கிருபை, விருத்தி அடைகிற தேவ கிருபை. பேதுரு நடந்து வருகிற போது நிழலில் பட்டால் சுகமாகுமே என்று காத்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இருந்த பேதுரு அல்ல, அதன் பின் விருத்தி அடைந்த வளர்ந்து நின்ற இந்த கிருபை அவ ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறது. போகும் இடமெல்லாம் இந்த கிருபை நமக்கு திறந்த வாசலை தரும். இந்த விருத்தி அடைந்த தேவ கிருபை நமக்குள் பெருகிவிட்டால் போகும் இடமெல்லாம் ஆசீர்வாதம். போகிற இடங்கள் எல்லாம் தேவன் சமாதானத்தை தருவார். இந்த செட்டையின் மறைவிற்கிற நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து, இந்த குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். சாமுவேலை போல நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வளரும்படி, தேவ சந்நிதியில் வளரும்படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அவருடைய சன்னிதானத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிருபைக்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையின் ஆவியால் நிரப்புவீராக. அளவற்ற அதிகமான கிருபை, எங்களை தகுதிப்படுத்துகிற, எங்களை நீதிமானாய் மாற்றுகிற, எங்களை உயர்த்துகிற கிருபை, அதை குறித்து எப்போதும் பாடவும் நம்பி இருக்கவும், அதை குறித்து அதிகமாய் சிந்திக்கவும், அதை குறித்து புகழவும் கிருபை செய்யுங்க. ஜீவனை பார்க்கிலும் மேலானது, ஜீவனை பார்க்கிலும் மேலானது. எதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், என்னத்தை சம்பாதித்தாலும், சொத்துக்கள், ஆஸ்திகள், ஞானம், கல்வி, உயர்வுகள் எல்லாம் சேர்த்து கொண்டாலும் அனுபவிக்கிற கிருபையை தேவன் தர வேண்டும். அதை தகுதியாய் மாற்றுகிற தேவ கிருபை நமக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து ஜீவிக்கத்தக்கதாக, ஆண்டவரே, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழும்படிக்காக தேவரீர் உமது கிருபையை எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு காரியத்தையும் அனுபவிக்க, புசித்து குடித்து திருப்தி அடைந்திருக்கும்படிக்கு உமது கிருபை எங்களுக்கு வேண்டும். ஜீவனை பார்க்கிலும் அது மேலானது. எல்லாருக்கும் அந்த கிருபை அதிகமாய் வழிநடத்துவீராக. நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும் அந்த நல்ல பங்கை, செட்டைகள் மறையில வந்து நிற்கும் நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க.
உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் அடைக்கலம் எதுவுமே எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தருவதில்லை. அது எந்த நிலையான அடைக்கலம் இல்லை. உமது செட்டையின் மறைவிலே எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. இந்த செட்டையின் நிறைவிலே எங்களுக்கு சமாதானம் உண்டு. அங்கு பாதுகாவல் உண்டு. அங்கு ஜீவ ஊற்று இருக்கிறது. பேரின்ப நதி அங்கு இருக்கிறது. அங்கு வெளிச்சம் இருக்கிறது. எங்களை உருவாக்குகிற கிருபை அங்கு இருக்கிறது. இந்த கிருபையின் ஸ்தலம் செட்டையின் மறைவுகளை எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. சபையில் அந்த செட்டையின் மறைவுகளுக்குள்ள கிருபையின் சத்தியத்தை எங்களுக்குள் இருக்க ஆண்டவரே அதற்குள் ஒப்பு கொடுக்க எங்களை தாழ்த்தி தருகிறோம். அதற்குள் அடங்கி இருக்கும்படி கர்த்தர் கிருபை தாங்க. விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். பொல்லாங்களுடைய பிரயத்தனங்கள் கடந்து போக மாட்டோம். அழிவுகளுக்குள்ள இருந்து எங்களை காக்க மாட்டாய் ஆண்டவரே. நாங்கள் அந்த செட்டையின் மறைவிலே எங்களை பாதுகாக்க கிருபை தாங்க. அது எங்களுக்கு கேடகம், அடைக்கலம், எங்களுக்கு பலத்த துருகமா இருக்கிறது. அடைக்கலத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பேரின்ப அந்த கிருபை, மிகுதியான கிருபை, அளவற்ற கிருபைகளுக்குள்ள எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். ஜீவனை பார்க்கல பெரிய கிருபை, நீதிகளுக்கு பாராட்டுகின்ற உயர்வான கிருபைகள், அது பெரியது. தகுதியற்றங்கள் மீது ஆண்டவரே வழி நடத்துகிற தேவ கிருபை, நிர்மலமாக எங்களை காத்து வந்த தேவ கிருபை. தேவ சந்நிதியில நாங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து பிறகு எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ சந்நிதியில சாமுவேல் வளர்ந்தான். அநேக பட்டணங்களுக்கு தீர்க்கதரிசியை வைத்தது போல எங்களையும் எங்கள் பிள்ளைகளை அப்படி மாற்றுங்க. பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில வளர்ந்தான் என்று பார்க்கிறோம். சாமுவேல் என்ற பிள்ளையாண்டானை போல எங்கள் ஒவ்வொருடைய குடும்பம், எங்கள் ஒவ்வொருடைய பிள்ளைகளை தேவன் அப்படி வளர்த்த கிருபை செய்யுங்க. இப்படி சந்நிதியில வளர்க்கணும். கிருபைக்காய் பிள்ளைகளை காத்து வைக்க உதவி செய்யணும். இப்படி செட்டையின் மறைவில பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அதை வைத்து நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே அந்த கிருபைகளை தருவீராக. நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லாரோட தேவ கிருபை பெருகட்டும். எல்லாரோட தேவ கிருபை அதிகமாய் பெருகுவதாக. அளவற்ற தேவ கிருபை, செட்டையின் மறைவிலே வைக்கப்படுகிற கிருபை, போகும் இடமெல்லாம் எங்களுக்கான காரியங்களை வாய்க்க செய்கிற அந்த உன்னதமான தேவக்காரன் தேவ கிருபை எல்லாருக்குள்ளும் பெருகட்டும். அருமையான கிருபை, பெரிய கிருபை, அளவற்ற கிருபை, எங்களை ஜீவனோடு வைக்கிற அந்த உயர்ந்த பெரிதான கிருபை, மிகுதியான கிருபையால் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க. மகா கிருபைகளுக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிபூரண கிருபையால் கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. காலையிலே ஆலயத்தை காத்திருக்கிற எங்களை வெறுமையாய் அனுப்பாத தேவன் திருப்தியாக்கி அனுப்புங்க. இந்த நாளின் கிருபையை திருப்தியாக்கி அனுப்புங்க. ஆகாரத்துக்காய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பசினால் வருந்து விடாத தேவன் இன்றுக்குரிய ஆகாரத்தை ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி வழி நடத்துங்க. ஆண்டவரே அண்ணாவினால், வானத்தினுடைய மன்னாவினால், தூதருடைய ஆகாரத்தினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி வழி நடத்துங்க. தேவ பிரசன்னத்துக்குள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோட தேவ கிருபை இருந்து பெருகட்டும். இந்த நாளின் பணிகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. பிரயாணங்களை வாய்க்கப்பட்டுங்க. தேவைகளை சந்தித்திருங்க. சுகபலனோடு காத்துக்கொள்ளுங்க. உமது கிருபை எங்களோடு கூட இருந்து பெருகட்டும். இந்த நாளின் நாங்களே பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். ஆண்டவரே தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். பணியாளர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க. தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்திருங்க. கிருபை மேல கிருபை பெற்று நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கிருபையாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அதிசயமானங்களை செய்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். அதிசயமான காரியங்களை பார்க்கத்தக்கதாய் செட்டையின் மறைவிலே வைத்து, கிருபையில வைத்து எல்லாரையும் வேலை இணைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாழ்த்தி தருகிறோம். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்முடையவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பேசி உங்களுடைய அந்த பணம் அனுப்புறது சொல்லியிருக்கேன். லைட் 40747659 சொல்லியிருக்கேன். நேற்று சாயந்தரம் கூட நைட்டு வந்து கேட்டாங்க. சொன்னேன் நைட்டு கேட்டாங்க. உங்கள் நம்பர் லைட்டுக்கு சொன்னேன் கொடுங்க சாப்பிட்றோம் அப்படின்னு. சரி உங்க நான் ஒரு சர்ச்சுக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு அதில் அனுப்புங்கன்னு சர்ச்சுக்கு பேசி உங்களுக்கு சென்னையில் இருக்காங்க. சரி சரி ஓகே.